நீ வந்து திருநெல்வேலியில கொலை நடந்த உடனே நீ வந்தெல்லாம் கிளம்பி அங்க இருந்து வண்டியா விட்டுட்டு ஓஹோ ஓஹோன்னு கத்துனில ஊடகத்திலையும் சினிமாக்காரனும் டேரக்டருங்கிற போர்வையில அவன் கத்துனலாம். ஏன் இப்ப மயிலாடுதுறை வரைக்கும் கத்த மாட்டேங்கிறான்? அதுவும் ஒரு பொண்ணு தானே, அது ஒரு உயிர் தானே, அதுவும் அந்த பையன் வந்து ஒரு உயிர் தானே. ஏன் கேட்கல? ஏன்னா ஒரே சாதி பறையர் சமூகத்துக்குள்ள அந்த மர்டர் நடக்கு. அந்த பொண்ணோட அம்மா எனக்கு சாதி வேண்டாம்னு சொல்லி கலப்பு திருமணம் பண்ணி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? கலப்பு திருமணம் பண்ணதுதான் சாதியற்ற திருமணம். இவங்க பேச்சு கேட்டா அவன் சொல்லிப்படி சொன்னா சாதியற்ற திருமணம் பண்ணின அந்த அம்மாவே எப்படி நீங்க செத்து போயிட்டா அந்த பையன் ஏதாவது எஸ்டி போடணுங்களா, போட்டு உள்ள கொண்டு வரணுங்களா அப்படின்னு முடிவு பண்ணி அந்த அம்மா மேல செட்டியாரு. அந்த அம்மா செட்டியார் சரி சொன்னம்மா அவங்க அப்பா பறையரு. இவன் என்ன பண்ணுவாங்க, இவர் மேல போட முடியாத ஒரு பறையர்ல, அதனால என்ன பண்ணுறாங்க, உடனே தூக்கி இந்த செட்டியார் அந்த அம்மா மேல எடுத்து வந்து போட்டாங்க, பழக போட்டாங்க. போட்டு ரிமோட் பண்றாங்க. என்னங்க இது, என்ன சாதி வேண்டாம்னு சொல்லி கலப்பு திருமணம் பண்ணிட்டு போய் அந்த அம்மா. அப்படி எந்த சாதியை கலப்பு திருமணம் பண்ணி எப்படி சாதி ஒழிக்க முடியும்? கலப்பு திருமணம் செய்தால் சாதி ஒளிந்து விடும் அப்படின்னு மேடைக்கு மேடம் வாய்கிழிய பேசிக்கிற எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். சாதி ஒழிக்கிறன்னு சொல்றாங்களா, அவன் தான் சாதி வெறிய. சாதி இருக்கிறவன் சொல்றாங்களா, நான் எல்லா சாதியும் சொல்றேன். சாதி உண்டுன்னு சொல்றாங்களா, சாதி அறிக்கை விடான்னு சொல்றாங்களா, அவன் வந்து எல்லா சாதியும் வந்து என்ன சொல்றாங்களா அனவரம்.